கோயிலுக்கு ஏதோ இந்த குறையெல்லாம் சொல்லி அழுதுட்டு போகணும்னு வந்தேன். என்ன பண்ணுறது, காலையில் கொஞ்சம் இட்லி ஊற்றி சாப்பிடுவோன்னு பார்த்தேன். நம்ம வீட்டில் என்ன குழவி இருக்கா, ஆடுகள் இருக்கா மாவு அரைக்கிறதுக்கு? ஏதோ இந்த பட்டர் புள்ளியில் ஒரு கிரைண்டர் ஒன்று கிடக்கு, கடன்னு அடிச்சுக்கிட்டு அதெல்லாம் அரைக்க வேண்டியதாக இருக்குது. ஆத்திர வருஷத்துக்கு ஒரு பால் பாக்கெட் வாங்கணும், கடத்தர போடனோட ஒரு சைக்கிளுக்கு வழி கிடையாது. ஏதோ ஒரு பைக்கு கிடக்கு, ரைடர் ஒன்று கிடக்கு, SP 125 ஒன்று கிடக்கு. ஏதோ இந்த பைக்கை வச்சு தான் அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. அப்புறம் இந்த குறையெல்லாம் எங்கே போய் நான் சொல்கிறது? நேற்று நைட்டு பாருங்கள், அங்காடி அரிசி முடிஞ்சு போச்சு, சோறாக்க முடியலை. ஏதோ கொஞ்சம் பாஸ்மதி ரைஸ் கிடந்தது, சரின்ட்டு ஒரு ரைஸை போட்டு, ஒரு வெஜ் ரைஸை போட்டு சாப்பிட்டேன். இப்படி தான் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது. என்ன பண்ணுறது, ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. அது அந்த குறைகளெல்லாம் கடவுள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி காலையில் மழை வந்துடுற போது துணி துவைப்போன்னு பார்த்தேன். எப்படி துணி துவைக்கிறது? துணி துவைக்கிற கல்லுக்கு கூட நம்மள்ட்ட அந்த கருங்கல்லுக்கு வழி கிடையாது. இந்த வாஷிங் மிஷின், சாம்சங் வாஷிங் மிஷின் ஒன்று கிடந்தது, அதில் துணி அள்ளியை போட்டு துவைச்சி காய போட்டு வந்திருக்கேன். இந்த மழை வந்துட்டு என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? இப்படிதான் மழையில் நனைஞ்சிக்கிட்டா போக முடியாது. ஒரு குடம் கூட இல்லை. ஏதோ இந்த கார் எடுத்துகிட்டு வந்தால் அந்த காரெலாம் வீட்டுக்கு போய் சேரணும்.